ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் ஜூலை மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும், இந்த கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதையும் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி. கடகராசி நேயர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய ஜூலை மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, மேலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த பதிவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. எப்போதுமே வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடியவர் சந்திர பகவான். அந்த சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் தாங்க கடக ராசிக்காரங்க. உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பற்றி பார்க்கையில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல அமர்ந்து காணப்படுறாரு. ஸோ இந்த ஒரு நேரத்தில் விட்டதை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற விடாமுயற்சி அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இந்த விடாமுயற்சியோடு நீங்கள் இரவும் பகலுமா பாடுபடுவீங்க. கடந்த ஒரு சில வருடங்களாகவே நீங்கள் நிறைய இழந்துட்டீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இழந்ததை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு உருவாகிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக இனி ஓய்வு எடுக்காமல், இரவு பகல் பார்க்காம, சாப்பிடாமல், தூங்காமல் நீங்கள் எல்லா விஷயத்தையும் முழு முயற்சியோடு செய்ய போகிறீங்க. அப்போ தான் அதனுடைய முழுமையான பலன்களை பார்க்க முடியும் அப்படின்றதில் ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் கடகராசி நேயர்கள். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த 2 வாரங்களுக்குள்ளே நீங்கள் நல்ல ஒரு முயற்சியை செய்ய போகிறீங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு உருவாகி இருக்கு. சந்திரனுடைய நகர்வுகள் அப்படின்றது ஒரு சில சங்கடங்களை உங்களுக்கு தரலாம். ஆனாலுமே கூட அதையெல்லாம் நீங்கள் தாண்டி இப்போது முன்னேற்றம் அடைய போகிறீங்க. அதுவும் வியாபாரத்தை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களுடைய வியாபாரத்தை ரொம்ப நீங்கள் சீராகவே நடத்த போகிறீங்க. இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் சந்திக்க போகிறீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் எங்கே இருக்காங்க, உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கிறாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழிலெல்லாம் முதலீடு செய்ய வைப்பாருங்க. நல்ல ஒரு கமிஷன் வியாபாரம்லாம் சூப்பரான ஒரு பலன்கள் கொடுக்கும். அந்த மாதிரியான வேலை செய்யக்கூடிய கடகராசி அன்பர்கள்லாம் கண்டிப்பாக அந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களுக்குள்ள மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்ததாக புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1வது வீட்டில் இருக்கிறாரு. தொழிலில் புதுசாக நிறைய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க. அதற்குரிய அம்சம் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை வேலை செய்கிறீங்க, வேலை செய்யக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே மேலதிகாரிகளுடைய கோபத்தால் ஒரு சில மனங்களானது வருத்தப்படும். ஏன்னா மேலதிகாரிகள் அப்படின்னா நமக்கு அப்படி இப்படி பேச தான் செய்வாங்க. இருந்தாலும் அவங்களுடைய கோபம் நம்மளுடைய மனசுக்கு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குரு பார்த்திங்கன்னா 12ல் அமர்ந்திருக்கிறாரு. 12ல் குரு இருக்கும்போது எப்போதுமே நினைத்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும். எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ கடகராசி நேயர்களுக்கு அப்படி தான் சிறப்பாகவே நடக்க போகுது. ஒருவேளை வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த டைமில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக சுக்கிரன் 9வது வீட்டில் இருக்கிறாரு. காதலியினுடைய கோபம் அப்படின்றது இந்த டைமில் உங்களுடைய மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சங்கடங்களை உருவாக்கி கொடுக்கும். மனைவிக்கு தேவையான காரியங்களை எப்படியாவது கடன் வாங்கியாவது நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க. சுக்கிரன் உங்களுக்கு இந்த டைமில் அது போன்ற அமைப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் சனி பகவான். 9வது இடத்துல உங்களுக்கு இருக்காரு. அதாவது இது வரைக்கும் 8ல் அமர்ந்து பல கஷ்டங்களை கொடுத்துட்டு வந்த சனீஸ்வர பகவான் இப்போ 9க்கு மாறிட்டாரு இல்லையா. இந்த காலகட்டங்களில் கடகராசி என்பர்களே திருமண வாய்ப்புகள் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ திருமண முயற்சிகள் எதையுமே ஜூலை மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களுக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம். கணவன் மனைவியினுடைய உறவுக்குள்ளே கூட கசப்புகளானது ஏற்படும். ஸோ அளவுக்கு மீறிய அன்பும் கூட ஒரு விதத்தில் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துடும். இது மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இந்த டைமில் கடகராசினிகள் கண்டிப்பாக சந்திப்பீங்க. அடுத்ததாக ராகு பார்த்திங்கன்னா 8வது வீட்டில் இருக்கிறாங்க. தொழில் நிமித்தமாக நீங்கள் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரியான பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அத்தோடு பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இருக்குது. வியாபாரத்துக்கு தேவையான உதவிகள் எல்லாம் அவங்க மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டார செல்வாக்கு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்றதில் ரொம்ப குறிக்கோளாகவே இருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கேது 2வது வீட்டில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ கேது பகவான் கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருப்பார். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்க இருக்குது.
அதாவது உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தை வழக்கத்தை விட ரொம்ப ரொம்ப சிறப்பாக்கி கொடுப்பாருங்க. 8ல் இருந்து பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் உங்களுக்கு தந்தவர் தான் சனி பகவான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நல்ல உடல்நிலையில் மாற்றத்தை வந்து கொடுக்க போகிறாரு. புத்துணர்ச்சியோடு நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்கும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்க போகிறீங்க. மற்றவங்களோட வெளிப்படையாக வந்து சிரித்து நகைச்சுவையாக வந்து பேசுகிறத இப்போ தான் உங்களை வந்து பார்க்கவே முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு சனி பகவான் வந்து இடமாற்றம் அடைந்திருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் நீண்ட நாட்களாக நீண்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு முதலீடுகள் செய்து வைத்திருப்பீங்க இல்லையா, அதிலிருந்து இப்போ லாபங்கள் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஏதாவது நீங்கள் முதலீடு செய்து வச்சுருப்பீங்க, அதுலேருந்து உங்களுக்கு எந்த விதமான லாபங்களும் கிடைச்சிருக்காது. ஆனால் ஜூலை மாதம் பிறந்த முதல் 2 வாரங்களுக்குள்ளே உங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது வந்து கிடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியான ஒரு மாற்றமாக இருக்கும். இதுக்காக வீட்டில் பெரியவங்களுடைய ஆலோசனைகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்கக்கிட்ட வந்து சஜஷன் கேட்கறதுலாம் தவறே கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த ஒரு முடிவையும் வந்து எடுங்க. நீங்களாக எதையும் வந்து செய்யாதீங்க. மேலும் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய மனைவி குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து உதவியாக இருக்க போகிறாரு. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்லாம் திடீரென ஏதாவது ஒரு நல்ல பரிசுகளை உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும். இது மட்டுமாங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்க இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் நட்சத்திரங்களும் உங்களுக்கு முற்றிலுமாக சாதகமாக இருக்குது. இதனால் உங்களுடைய தொழில் மற்றும் வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டங்களானது காத்துட்டு இருக்குது. சொல்லப்போனால் செல்வத்தினுடைய முழு ஆதரவையுமே கடகராசி நேயர்களே நீங்கள் இப்போ வந்து அடைய போகிறீங்க. அந்த அளவுக்கு மிக மிக நல்ல ஒரு மாற்றங்களானது உருவாக போகுது. மேலும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, உயர்கல்வியை நீங்கள் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்காக நீங்கள் கடுமையாக கொஞ்சம் உழைக்கணுங்க. கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியத்தை கண்டிப்பாக வந்து சாதிச்சிக்க முடியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் எந்த பாடத்தை எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலுமே அதில் முழுமையான வெற்றிகள் வந்து பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. ஸோ கட்டாயமாக நீங்கள் கல்வியில் நல்ல ஒரு வெற்றிகளை தான் வந்து அடைய போகிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 2 வாரங்களுக்குள்ளே நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இழந்ததை அனைத்தும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து மிக மிக முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கடகராசி என்பர்கள் ஒவ்வொருவருக்குமே தெரியும் கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள். ஏன்னா எப்போதுமே 8ல் சனி இருக்கிறாரு, அஷ்டமத்தில் சனி அமர்ந்தார் அப்படின்னாலே பல கஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலுமே கடகராசினியர்கள் அதில் ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகிருப்பீங்க. நிறைய உடல்நல பாதிப்புகளை கூட எல்லாம் சந்தித்திருப்பீங்க. ஸோ அதில் எல்லாத்துல இருந்தும் இப்போ வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வெளியே வர போகிறீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்குது. உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆனாலுமே கூட வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தொடர்ந்து ஒரு வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்யலாம். இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க பெருமாளை வழிபாடு செய்துட்டு அவருக்கு விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குங்க. கண்டிப்பாக செய்யுங்க. மேலும் யாருக்கெல்லாம் பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பெருமாளுடைய ஆசையோடு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக நடக்கிறதுக்கு கண்டிப்பாக மனதார அவங்கள பிரார்த்தனை செய்துக்கோங்க. மேலும் பெருமாளுக்கு உரிய மந்திரமான கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற இந்த ஒரு நாமத்தை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கோவிந்தா அப்படின்ற நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுதே பெருமாளுடைய ஆசிகளானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். இந்த பதிவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடகராசி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். இன்கேஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களையும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களையும் தொடர்ந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.